ஹே செல்லக்குட்டி, என்ன பண்ணுற? ஏதோ பளபளன்னு தெரிகிற மாதிரி இருக்கு. நான் பேசினாலே பளபளன்னு ஆயிடுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்டன்னு கேட்குறியா? யாருன்னே தெரில. ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அவங்க மெசேஜ் அனுப்ப தெரில. நான்லாம் இப்போ வாய்ஸ் மெசேஜ் தான், தெரியுமா? டைப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் தமிழில் இருக்க டைப் பண்ணணுன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வேறு வருது. இங்கிலீஷில் டைப் பண்ணால் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராதான்னு கேட்குறேன். வரும். இன்றைக்கி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வேறு என்ன? நேற்று செம்ம வேலையாக இருந்துச்சு. நேற்று பேசின வீடியோவை கேட்டேன். சரியா? அப்போ தான் தெரிஞ்சுது நான் பிளான் பண்ண எதுவுமே நடக்கலைன்னு. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்? சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும், சீக்கிரமாக தலை குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். சரியா? கடைசியில் பார்த்தா தம்பி கூட பேசிகிட்டு இருந்தேன். சரியா? நாள் நைட்டு தலை குளிச்சாச்சு. எதுவும் குக் பண்ணல. சும்மா ஒரு 2 ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. வேற என்ன? நான் மதியம் 2 o'clock கிளம்புறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் பிளான் 2 மணிக்கு கிளம்பி வீட்டில் 3 o'clock கால் அட்டன் பண்ணணும். இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். சரியா? கம்ப்ளீட்டாக அவுட்டு. மீன்ஸ் கம்ப்ளீட்டாக என் பிளான்லேருந்து அவுட்டு. அப்புறம் பார்த்தா ஈவினிங் கேட்கும்போது தான் தெரிஞ்சுது நம்ம என்ன பிளான் பண்ணோன்னு. நேற்று உட்காந்து செம்ம சாப்பாடுனா யூஸ்வலாக நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன்னா 2 times சாப்பிடுவேன். இப்போ நேற்று 1.5 டம்ளர் போட்டு 3/4 சாப்பாட்டை காலி பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வேறு எதுவும் சாப்பிடல. சுடுதண்ணி கூட நேற்று அந்தளவுக்கு குடிக்கல. ஒரு கப் டீ குடித்தேன். பெரிய கப்பில் தான் குடித்தேன். ஆனால் அதுவுமே 4 மணிக்கோ 5 மணிக்கோ பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. 7 மணிக்கு எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ டயர்ட்லேயும் 12 மணி வரைக்கும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துருக்கேன். என்னை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட்டு இன்றைக்கி அது எல்லாத்தையும் இன்னும் சிட்டுக்கு மூவ் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது, பார்க்கணும். அப்புறம் நேற்று அந்த எருமை மாடை ஒன்று சொல்லிடுச்சு. சாரி. என்னன்னா ஏதோ பேசும்போது எங்கள் மாமனார் சொன்னார், ஆக்சுவலி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு, மாமா கூட அங்கே போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ ஏதோ ஒன்றுனா அவசரம்னா கூட டக்குன்னு கிளம்பி வர முடியாது, நீ வரத்துக்கு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை இந்த நாய் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துட்டு, ஒருவேளை நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான்னா, நான் சொல்லிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் சாங்கியெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். என்ன என் பிள்ளைங்களை என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. பாவம். இப்போ அவனாவது இருக்கான், அவனும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், பாவம் இல்லை. அதில் நான் அப்செட் ஆகிருக்கேன். அதில் தான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ டயர்ட்லேயும். ஐயோ, அதுதான் என்னை கஷ்டப்படுத்தியிருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ செம்ம அழுக. ஐயோ, என்ன என்னாலேயே பார்க்க முடியல. ஏன் பார்த்தேன்னு கேட்குறியா? பார்க்கல, பட் அதுதான் பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன். தான் தெரியும்ல, கடாவியாக இருப்பேன்னு. வேற என்ன? மெசேஜ் போட்டிருக்கான், நீ என்னை பற்றி ஃபீல் பண்ணனா நான் இன்னும் என்ன சொல்கிறது, என்னமோ சொன்னானே, என்னமோ ஜாலியாக இருப்பேன், என்னமோ சொன்னான். எருமை மாடு நினச்சிட்ருக்கான் நம்ம இப்போ நிறைய பேர்த்திட்ட பேசினா அப்படியே போயிடுவோன்னு. ஒருவேளை நம்ம ராங் ட்ராக்ல போகிற மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? நம்மளே மாமா கிட்ட போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவோம். ஆமாம் தானே? அதை தான் சொன்னேன். ஏண்டா, ஒருவேளை நான் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீயா கண்டுபிடிச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீ கண்டுபிடிக்கலாம், நான் என்ன பண்ணுவேன்? நீ கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன். கரெக்டா? அப்புறம் சொல்கிறான், ஆமாம் பச்சா பச்சா. சரி, வேற என்ன? இன்னைக்கு புதுசாக ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான். டேய், எங்கேருந்து வரீங்க?
ஆனால் இவன் எங்கேயோ பார்த்த ஞாபகம்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். நம்ம இப்போ வெட்டியாக இருக்கோம் இல்லையா, அதனால உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறேன்னு கேட்குறியா? ஜென்ரல் டாபிக் தான். நானாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, இல்லை இவங்ககிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் லிமிட் பண்ணும், அந்த வேலையெல்லாம் இல்லை. ஜாலியாக வந்து அப்படியே கலாய்ச்சி, ஏன் இப்படி தான் பண்ணுமா அப்படி தான் பண்ணுமா, ஒன்லி வாய்ஸ் மெசேஜஸ். ஓகே, நோ என்ன சொல்கிறது, டைப்லாம் எனக்கு பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த விரல் வந்து ஏற்கனவே இந்த எப்படி சொல்கிறது, ஐயோ நெயில் பாலிஷ் வச்சிடல அன்றைக்கி. இது என்ன சொல்கிறது, டைப் பண்ணுறது பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான். ஒன்று மெசேஜ் அனுப்புனா எல்லாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இல்லைனா மெசேஜ் அனுப்பதில்ல. அந்த பையன் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான், அண்ணா மெசேஜ் அனுப்புனாங்க. வேறு யார், ஓ டக்கு டக்குன்னு அனுப்புறதுக்கு வேறு யாரும் இல்லையோ, பிரதீப் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என் டீமில் இருக்கான்ல அந்த பையன். யாரோ காலையில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா நமக்கு. ஓ உட்கால் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், நைட்டே பண்ணியிருப்பான் போல். For your information, we have executed our job through ADF successfully. ஒரே ஜாலி தான். வேற என்னமோ நினச்சேனே. சரி, இந்த பையன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், போய் ரிப்ளை பண்ணிட்டாரேன். சொன்னேன் எப்படி 2 நாள் தான் தாங்குவேன். பேபின்னு கூப்பிட்டானா, என்னடா பேபி, சரி 2 நாள் தானே கூப்பிட்டுக்கோ. அது என்ன 2 நாள், அண்ணா இல்லை 2 நாள் போனால் உனக்கே தெரியும் அப்படின்னா, பார்ப்போம், யூ வில் பி மை பெஸ்ட்டு அப்படின்னா. இந்த டைலாக் நான் எத்தனை தடவை தான்டா கேட்குறது. ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, 2 தடவை கேட்டால் பரவாயில்ல. ஓ ஆமாம், நான் இதே டைலாக தான் கேட்டுட்ருக்கேன். கரெக்டு தானே. எவனும் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான் சார். நம்ம இன்னமும் வந்து இது பண்ணியிருக்க மாதிரி யோசிக்கிறாங்க சார். கடவுளே கடவுளே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வேறு என்னமோ நினச்சானே, இன்றைக்கி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணல. ஸோ லாகின் பண்ணி என்ன மீட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களையும் பேசவே இல்லையா, பேசணும்னு தோணுச்சு, அப்படி பேசிடுவோமே அப்படின்னு பார்த்தேன். வேறு எதாவது சொல்லணுமான்ட்டா நான் வந்துட்டேனா? சரி, ஞாபகம் தான், நான் அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. இன்றைக்கி எனக்கு அமேசான்லேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வருமே ஆர்டர் பண்ணது. ஹீட்ரு வேறு ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டேன். இந்த ஓனர் வந்துட்டு இல்லை மெயின்டெனன்ஸ் பையன்ட்ட சொல்கிறேன், அவன் 2 நாளில் வந்து செக் பண்ணுவான்னாங்க. அவன் வர அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகக்கூடாது, பார்ப்போம். அப்புறம் சரி, நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடவா இல்லை தம்பின்னு கூப்பிடவான்னு கேட்டால், எப்படி பார்த்தாலும் ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து இந்த வயசு இருக்கும், நம்ம இந்த வயசு சொன்னால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி 2 வயசை சேர்த்து சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு 36 முடிஞ்சுது அப்படின்னா, எனக்கு 33 தான்டாச்சு அப்படின்னா, வர ஜூன் வந்தால் தான் எனக்கு 36 அப்படின்னா, எப்பட்றா அப்படின்னா, அவன் வந்து 90 போனான், நான் 91. சரியா? அப்போ எப்படி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்து நான் கூகுளில் போய் கால்குலேட்டரில் பார்த்தா 33 கம்ப்ளீட்டட். சரியா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், 33 கம்ப்ளீட்டட். இப்போ 2 மாதம் ஆகுதுன்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், அவனுக்கு வந்து ஜூன் மாதம் வந்தால் இப்போ 34 இயர்ஸ் சம் மந்த்ஸ் ஆகிருக்கும். ஜூன் மாதம் வந்துச்சுன்னா 35 கம்ப்ளீட் ஆகி 36 பிறக்கும். என்னம்மா மேனேஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் 36ன்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை 38ன்னு சொல்லி 8 குச்சி ஓடிப்பானான்னு தெரில. இதுவும் கரெக்டானு தெரில. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, ஃபேமிலி ஃபோட்டோ அனுப்பியாச்சு. இதுக்கு மேலே நான் உண்மை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இங்கே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைனா நீ பேசாத அப்படின்னு தானே சொல்கிற. தெரியுது, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி வெளியிலேயே பேசிகிட்டு இருக்க. நம்ம தான் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம்ல, அப்போ ஆப்வியஸாக பேச தானே செய்வோம். இன்னைக்கு இன்னமும் முகத்தில் ஒளி ஓட்டம் தெரியுது. மாமா அனுப்புகிற மெசேஜ்ன்னு நினைக்கிறேன். யார் என்ன மெசேஜ் அனுப்புனாலும் இவன் ஒருத்த மட்டும்தான் சார் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறான். அவன்கிட்ட பேசி என்னமோ சொன்னான் சார், என்னமோ நான் ஐ லவ் யூ ஸோ மச் என்னமோ சொன்னான் சார். என்ன சொன்னான்னு சரி அந்த வேர்ட்ஸ் தெரில சார். 2-3 லைனில் லவ் பண்ணுறேங்கிற, உன்னை நல்லா லவ் பண்ணுறேன்றது தான் சொல்லி அனுப்பியிருந்தான். பட் நீ எனக்காக ஃபீல் பண்ணும்போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, இல்லை நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தான். நேற்று நான் புத்து நாள் தான் சொன்னேன்ல.
ஒருவேளை அவன் என்கிட்ட பேசலான்னு வச்சுக்கோ. யார்? என் மாமா, என் வீட்டுக்காரர் பேசலான்னு வச்சுக்கோ, எனக்கு புஸ்குன்னு போயிடும். அதான் உங்ககிட்ட இந்த என்ன சொல்கிறது, ஒரு 4-5 வீடியோவுக்கு முன்னாடிலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, என் மூஞ்சிலாம் வந்து என்ன சொல்கிறது, இதாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்னஸ்ஸே இருக்காது, நல்லாவே இருக்காது. நான் ஹாப்பியாக இருந்தால் என் மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கல. இன்றைக்கி தான் தோட அழகாக தெரியுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நான் தானே சொல்லணும், வெயிட் பண்ண. ஆஃபீஸில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னல, ராஜேஷ்னு சொன்னல, அவர் தானே நமக்கு சீட்டு பிடிச்சி வைப்பார். அவர்கிட்ட நான் இந்த கம்மல் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு சொல்லி போன வாரம் நினச்சேன். பாப்பா கல்யாணத்துக்கு போட்டோமா, காமிக்க தான் நினச்சேன். போன வாரம் ஆஃபீஸே போல். அப்புறம் நேற்று போனேன். சரி, யூஸ்வலாக வந்து அவர் மண்டே டியூஸ்டே தான் வருவார், அதனால் மண்டே போட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நேற்று புது டிஷர்ட்லாம் போட்டு போனேன். ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நேரில் பார்க்குறது அவர் ஒருத்தர் தான். அவரும் வந்து நமக்கு அப்பா மாதிரி. சரி, யாராக இருந்தாலும் நமக்கு அப்பா மாதிரி இருந்தாலும் சரி, அண்ணா மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம இதே மாதிரி தான் தொண்ணு பேசிகிட்டு இருப்போம். ஒன்றும் வந்து என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட இவ்வளோ தான் பேசணும், அவங்ககிட்ட அவ்வளோ தான் பேசணும், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருப்போம். அப்போ இது என்ன சொல்கிறது, காமிக்கலான்னு நேற்று ஆசையாக புது டிஷர்ட் போட்டு பண்ண மனுஷன் வரல. சரி, புதன் வியாழன் வரேன்னு சொன்னார். ஓகே, டீலிங் ஓகே. நமக்கு இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வருது, அதனால் நம்ம புதன்கிழமை போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா மனுஷன் இன்றைக்கி வராருண்ணா. எனக்கு தெரிஞ்ச அவர் வெள்ளிக்கிழமை வருவார். ஏன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை எனக்கு இன்னொரு பேக்கேஜ் வருது அமேசான்லேருந்து. அதுக்குள்ளே தோடு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவரை நான் பார்த்துருவேன். இந்த தோடுக்கு அதுக்கு என்ன லிங்க்னு கேட்குறியா? யூ வில் சி. நம்ம இப்போ இந்த வீக்கை பார்க்கலாமா வேண்டாமா, டீல் எப்படின்னு சொல்லு. பார்க்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா தோடு இன்றைக்கே மாற்றிடலாம். அவர் கண்டிப்பாக நாளைக்கு வருவார், நானும் நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஒன்று ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நான் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன், இல்லை அப்படின்னா அவர் வரமாட்டார். ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். அப்படி தான் நடக்கும். எனக்கு எல்லாமே அப்படி தான் நடக்கும். சரி, சொல்ல டீல் வச்சுக்கலாமா? அவரையும் பார்த்து இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. ஒன்றும் அவர் கூட நான் பெருசாக பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சாப்பிட போகும்போது தனியாக சாப்பிட மாட்டேன், பேசிட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அவரும் அவரோட வேலையை பார்க்க போகிறாரு. அண்ட் அவருக்கு ரொம்ப ஏஜ், அதனால் என்ன சொல்கிறது, இந்தளவுக்கு வந்து ஃபன்னியெல்லாம் பேச முடியாது. ஃபன்னிமா என்ன சொல்கிறது, யூஸ்வலாக எல்லாத்துலேயும் பண்ணுறதா. நான் பேசிகிட்டே இருப்பேன், அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. யாரால் கேட்க முடியலையோ அவங்க தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. எப்படி? ஆமாம், நேற்று இந்த பையன் பாறேன், இது என்னது, அப்போ போய்க்கு மெசேஜ் அனுப்பினேன், ஆளை காணோம், ஒரு மாதிரி சேட் ஆகிட்டேன். என்னடா இது, வந்தா விழுந்து பேசிகிட்டே இருக்கீங்க, இல்லை நான் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, இதுதான் ஒருத்தங்கிட்டே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தங்கிட்ட அட்டாச் ஆகக்கூடாது. நம்ம ஒரு 4 தடவை பேசினாலே அட்டாச் ஆகிடும். நம்மளை வச்சுட்டு என்ன பண்ணுறது? 4 தடவை நீ 2 தடவை பேசினாலே போதும். உன் மேலே நான் கோவப்பட்டனாலே உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம் தானே? யாருனே தெரியாது உங்ககிட்ட கோவப்படும் போது, டேய் யாரா நீ என் மேலே என்ன கோவப்படுற, நான் என்ன உன் மேலே கோவப்படுறேன், அதுவே எனக்கு தெரியல. ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் நானும். எனக்கு இந்த ஃபோட்டோ கேட்டால் மட்டும்தான் செம்ம காண்டாகுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. யோசிச்சுட்டு இருக்க, பேசாமல் இனிமேல் எவனாவது ஃபோட்டோ கேட்டாதே இந்த அந்த வீடியோவை பாரு. சரி, ஒன்றுமே ஒரு தடவை கூட பேசுகிறோம், மெசேஜே வராது. ஓகே ஓகே சிஸ்டர், பைட்டா, நீங்கள் வெட்டியாக தான் இருக்கீங்கன்னு தெரியுது, ஸோ ஐம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. நம்ம தான் வேறு ஃபுல் ஸ்டோரி சொல்லிடுறோம்ல, அப்புறம் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். வேறு என்னமோ நினச்சானே. நம்ம இன்னும் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸும் பண்ணல, டான்ஸும் ஆடல, குளிர வேறு செய்யுது. சுடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும்ல. எக்ஸசைஸ் பண்ணிட்டு எப்படியும் வந்து அதுக்குள்ளே 9:30 ஆகிடும். இன்னொரு தடவை சுடு தண்ணி குடிச்சிட்டு என்ன சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்றலாம். இன்றைக்கி இப்போ காலையில் தோசை சாப்பிட்றலாம். நேற்று அந்த கீரை சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அதான் சொன்னேனே, ஊட்ட சாப்பாடு சாப்பிட்டேன்னு. வேறு எதுவுமே பண்ணல, கீரையை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டேன். இன்னும் மஷ்ரூம் இருக்குது. மஷ்ரூமா இந்த தடவை ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம்.
நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். போன தடவைக்கு இந்த தடவை கீரை நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கீரையை பொரியலாக பண்ணால் செம்மையாக இருக்குது. அதை குழம்பு வைக்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி அவர் வச்சார்ல, யார், உமாவோட ஹஸ்பண்டு, அவர் வச்ச அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. அதான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன், பட் வரல. என்ன பண்ணுறது. மாமாவாக இருந்தால் அவன் எப்படி சொல்கிறானோ கட் பண்ணி மட்டும் கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவான். அவனை வரவும் விட மாட்டேங்கிறேன். இவ்வளோ பிடிக்கும்போது ஏன் மாமா வேணாங்கிறியா? மாமா மட்டும் வரமாட்டான், கூட குட்டிங்களையும் கூட்டிகிட்டே வந்துடுவான். இது பார்ப்போம். ஒரு 2 மாதம் என் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். 2 மாதத்தில் என் டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. அவனும் பேப்பர் போடல. பேப்பர் போட்டு 3 மாதம் கழிச்சு தான் வருவான். நான் இப்போதைக்கு 3 மாதம் டைம் சொல்லியிருக்கேன். 5 மந்த்ஸுங்கும்போது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ண முடியுதோ பார்ப்போம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. மாமாட்ட சொல்லிடுவோம், மாம்ஸ் நீங்கள் ஒழுங்காக பேசுங்க, அப்போ தான் கோமதி ஒழுங்காக இருப்பான்னு சொல்லணும். ஓகே, இந்த இது தானா லிப்ஸு கலராக இருக்கேன்னு யோசித்தேன். லிப்பம் கலராக இருக்குது இன்னைக்கு. என்ன அதிசயம் தெரில. இங்கெல்லாம் விரைச்சி போயிருக்கு, புண்ணாயிடுது. இந்த இடத்துல புண்ணாயிட்டே இருக்குது. ஏன் புண்ணாதுன்னு தெரில. போட புண்ணாயிடுது. நல்லா தான் இருக்குது. எனக்கு இதுவும் நல்லா தான் இருக்குது. டார்க் கலர்ஸும் நல்லா தான் இருக்குது. இப்போ கண்ணுக்கு மைலாம் கூட போடல. ஏன்னா நான் இன்னும் குளிக்கலை. இன்னைக்கு குளிச்சிடணும். குளிக்காமல் அழகாக இருக்கா தானே, அதுக்குன்னு குளிக்காமல் இருக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். குளிச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு மதியம் போல் குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு எப்படி ரூம்குள்ளே இருக்கும்போது இந்த ஓவர் கோட் போட்டு தான் உட்காந்துருக்க போகிறேன். சரி நான் போயிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணுவோம். ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்புறம் கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒன்று பண்ணேன். இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவோம்ல, இந்த இதை இழுத்துடுவோம்ல. அப்போ நான் ஒரு ரவுடி ஃபீல் வருது. நீ ரவுடி இல்லை மீன்ஸ் என்ன சொல்கிறது, நீ ஒரு ரவுடி தானே, அப்படி தானே இருக்கும் அப்படின்னு தானே சொல்கிற. சம்டைம்ஸ் நானும் பொண்ணுங்கிறது எனக்கு அப்பப்போ ஞாபகம் வருது. இப்போ ஒன்று அழகாக பார்க்குறேன்ல, அப்போ ஹே ஹவ் க்யூட் யூ ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. பட் இப்படிலாம் தோணும்போது கராவி இந்த பையன் கேரக்டர் போகவே இல்லைன்றதும் தோணுது. சரி விடு. சரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோமா? நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. போன வாரம் ஃபுல்லாக பண்ணல. நேற்று இந்த குண்டை ஃபோன் பண்ணால் அதனால் 3/4 மணி நேரமா 1.25 மணி நேரம் பேசியிருக்கான். பட் இருந்தாலும் ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுல அவனும் என் கூட பேசினா நல்லா தான் இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் பிஸியாக இருக்காங்களா, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நம்ம மட்டும் பெருசானா வயசாகிட்டே இருக்குல்ல எல்லாத்துக்கும். பெருசாகலை. இப்போல்லாம் நமக்கு வயசாகுதுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம டீன்ஸ் 20s இருக்கும்போது வேணுன்னா we can say like that நம்ம பெருசாகிட்ருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம்னு சொல்லலாம். இப்போ அப்படி சொல்ல முடியாது. வயசாகுதுல்ல. எனக்கும் வயசாகுதுல்ல. வயசாகுது பிள்ளை மாதிரியா இருக்க அப்படி தானே கேட்குறேன். நானாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். சரி ஏதோ ஒன்று. சரி உங்க கூட பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ. பேசிட்டு மட்டும்தான் இருப்பேன். வாய் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணும். குளிருக்கு கொஞ்சம் ஃபுல் பாடியும் ஒர்க் அவுட் பண்ண ஏதோ ஒன்று பண்ணுவோம். சரி பாய் டாட்டா. முடிச்சுட்டு நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன். ஹாவ் அ நைஸ் டே. குட் மார்னிங். எனக்கு குட் மார்னிங், உனக்கு குட் ஈவினிங், குட் நைட் என்ன வேணாலும் இருக்கட்டும். சரி.